கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஏசாயா 41, 14, 15. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுடைய இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கி பதருக்கு ஒப்பிடுவாய் என்று சொல்லி 2 வசனத்தை நான் உங்களுக்கு வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, யாக்கோபு சிறு பூச்சியை, நீ பயப்படாது, சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேல் பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேலை மீட்ட தேவன், இஸ்ரவேலுக்கு துணையாயிருக்கிற தேவன், இஸ்ரவேலுக்கு பக்கபலமாய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சிறு கூட்டமே என்று கூப்பிடுகிறார். இன்னும் சிறு பூச்சியே, பாருங்க, ஒரு பூச்சின்னு சொல்றாரு, கூட்டம். அதாவது ஏன் அப்படி சொல்ல காரணம், இந்த வசனங்கள் வாசிக்கும் போது அவன் சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் ஜனமாய் இருந்தீர்கள், அதனால உங்களுக்கு நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க பலத்த ஜாதி இல்லை, ஒரு கொஞ்சம் ஜனமா இருந்தீங்க, சிறு கூட்டமா இருந்தபடினாலே உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார் என்றால் அது இஸ்ரவேல் சிறு கூட்டம், யாக்கோபு என்னும் சிறு பூச்சி சோதரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் இந்த சின்ன கூட்டத்துக்கு துணை நிற்கிறாராம். இந்த உலகத்தெல்லாம் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு சின்ன கூட்டத்துக்கு, ஒரு சின்ன ஜனத்துக்கு அவர் துணை நிற்கிறேன், பாதுகாப்பா இருக்கிறேன், அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எவரும் ஒன்று செய்ய முடியாது, நான் உனக்கு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அவர் துணை நிற்கிறார், அது மாத்திரமல்ல, அவர் எதுக்கு துணை நிற்கிறார் சோதரம் கீழே சொல்லப்பட்டிருக்கு. நீ சின்ன கூட்டமாயிருந்தாலும் நான் உன்னை போரடிக்கிறதற்கு, உன்னை அறுவடை அறுத்து அது போரடிக்கிறதற்கு, மணிகளை களஞ்சியங்களை சேர்க்கிறதா போரடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நெல்மணிலாம் அறுத்து போட்டு, கோதுமையெல்லாம் அறுத்து போட்டு அதை அந்த அந்த வைக்கோல் தனியா, அந்த மணிகளை தனியா பிரிப்பாங்க. அதுக்கு பேர் போர் அடிக்கிறது. இந்த போர் அடிக்கிறதுக்காக நினைச்சுறேன், உன்னை புதிதான கூர்மையுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன், அதை வைத்து நல்லா போர் அடிக்க முடியும், அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். நீ சின்ன ஜாதி, உன்னை கொண்டு இந்த உலகத்துக்கே என்னை வெளிப்படுத்தும்படி நான் செய்கிறேன் என்று ஆளு சொல்றாரு. அருமையானவர்களே, இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. நமக்காக எழுதப்பட்டது போல இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு சின்ன கூட்டமாய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், சோத்திரம், யாருக்குமே வேண்டாதவர்களாய், சோத்திரம், யாருக்கும் பிடிக்காது. எந்த வீட்டில் யாரெல்லாம் ஜனங்கள் ஒதுக்கி வைக்கிறாங்களோ, எந்த பிள்ளைகளையோ சொந்த வைக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். சின்னவர்களாய் இருக்கிறவர்கள், சோதரம், பனைபலம், பணபலம், படைபலம், பொருள் பலம், இந்த மாதிரி பலமா இருக்கிறவங்களை தான் மக்களுக்கு பிடிக்கும். ஆனா ஆண்டவருக்கு யாரை பிடிக்குன்னு பாருங்க, சின்ன கூட்டம், யாருமே கேர் பண்ணாத கூட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு கூட இருக்கிறது இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர், அதனால அவர்கள் யாரும் நெருங்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை பாருங்க, உன்னை தொடர், கண்மணியை தொடரான்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு அதே இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் வைத்திருக்கிறார். ஆனபடினாலே அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கென்று? போரடிப்பதற்கு, இந்த உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கு, இந்த உலகத்துல பதரை தனியா, மணிகளை தனியா பிரிப்பதற்கென்று ஒரு பெரிய போரடிக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
அறுவடை விளைந்து கிடக்கிறது, அறுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. அப்படியானால் இன்றைக்கு இந்த சின்ன ஜனங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி ஒரு புதிதான இயந்திரமாக, கூர்மையுள்ள இயந்திரமாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அந்த சின்ன ஜனங்களை தெரிந்து கொண்டார். பாருங்க, சின்ன கோலியாத்து, சின்ன கோலியாத்து அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்க சின்ன கோலியாத்து இல்லை, அவ்வளோ பெரிய 6 அடி 7 அடி பாருங்க உள்ள கோலியாத்தை சின்ன தாவீது. தாவீதை குறித்து வாசிக்கும் போது அவன் ரொம்ப சின்னவனா இருந்தான். எந்த பொருளையும் தூக்க முடியாது அவனால, அந்த போர் தளவாடங்கள் எல்லாம் போட முடியாது. அப்படி சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். அப்ப ஆண்டவர் தெரிந்து கொண்டு சின்ன தாவீது தான். இன்றைக்கும் நாம் சிறியலா இருப்பதனாலே, ஒதுக்கப்பட்டு இருப்பதனாலே உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க சோதரம் என்னை யாருமே கேர் பண்ணலன்னு. ஆண்டவர் உங்களை கேர் பண்ணி உங்களை ஒரு புதிய ஆயுதமாக, புதிய ஒரு கூர்மையான ஆயுதமாக போரடிப்பதற்கென்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. புதிய இயந்திரமாக்கிறேன், நீ என்ன பண்ணு, மலைகளை எல்லாம் பெயர்ப்பாய், குன்றுகளை தவிடுபடியாகும், மலைகளை பெயர்க்கத்தக்க அளவுக்கு ஒரு பவரை கொடுத்து ஒரு புதிய இயந்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே. ஆனபடினாலே அருமையானவர்களே, நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கலாம். எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு யாரும் துணையில, சொந்தம் பெத்த தாயை என்னை ஒதுக்கிட்டாங்க, பெத்த தகப்பனை ஒதுக்கிட்டாங்க, சொந்த பந்தங்கள் நான் உயிருக்குள்ள நேசித்தவங்க ஒதுக்கிட்டாங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேசித்து உங்களை புதிதும் கூர்மையான இயந்திரம் உள்ள பற்களாய் மாற்றும்படி எல்லாரும் ஒதுக்கப்பட்ட கர்த்தர் வர்றாரு. சோத்திரம் யாருக்குமே வேண்டாம். பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும், ஞானம் இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். பாருங்க, பெரிய பலவானை வெட்கப்படுத்த பலமில்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். பலமில்லாதவர்களாய் நீங்க இருக்கலாம், உங்களை தெரிந்து கொண்டு நீங்க பலசாலியாய் கர்த்தர் மாற்றுவார். புதிய ஒரு கூர்மையான எந்திரம் உள்ள மக்களாய் மாற்றுவார். உங்களை கொண்டு பெரிய அறுவடை செய்யும்படி, போரடிக்கும்படி, கண்மலைகளை உடைக்கும்படி, மலைகளை பாருங்க வசனம் சொல்லும்படி, நீ என்ன செய்வாய், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். குன்றுகளை பதறு போல நினைப்பான். அவ்வளோ பெரிய வல்லமையை கர்த்தர் ஒருவருக்கும் கொடுக்காதவர். ஒரு சின்ன ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீ கொடுத்து வச்ச. இஸ்ரவேல் ஜனத்துக்கு யாரும் மோத முடியாது. அந்த அளவுக்கு எல்லா படைபலமும் எல்லா பலத்தோடு இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் எல்லாம் கற்றுக்கிட்டு வராங்க. அக்ரிகல்ச்சரல் எப்படி பண்ணணுங்கிறது அங்கே போய் கற்றுக்கிட்டு வராங்க நம்ம எல்லா நாடுகளும். அவ்வளவுக்கு சின்னவனாக இருந்தாலும் பெரிய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ள இருக்க காரணம் தெரியுமா? அந்த யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ செய்ய நினைக்கிறார். உங்களை ஒரு புதிய இயந்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என்னை மாற்றுங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, நீங்க ஒதுக்க மாட்டீங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே கால வேளையிலே பிள்ளைகளை எல்லாரையும் தொழும்படியாய் செபிக்கிறேன். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஆண்டவரே கூர்மையான இயந்திரமாய் இந்த பிள்ளைகளை மாற்ற ஒப்பு கொடுக்கிறேன். சின்ன இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிற எங்களை தெரிந்து கொண்டிருக்க ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வசனத்தை அனுப்புங்கப்பா. அல்லது புதிதும் கூர்மையான ஒரு பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றும்படி இந்த பக்களை தெரிஞ்செடுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி தாழ்த்துள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பயப்படாதீர்கள். சின்ன ஜனமா இருக்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு பர்பஸோடு வைத்திருக்கிறார். ஒரு நாட்களிலே கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தொடர்ந்து இன்னொரு லோக சுவாயத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.